அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உருட்டி பொழப்பு நடத்திட்டு இருக்க கொஞ்சம் பேரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேக் பாஸ்டர்ஸ் ட்ரோல்ஸ். நான் எல்லா பாஸ்டரையும் தப்பு சொல்லலைங்க. இந்த மாதிரி ஃபேக்காக இருக்க கொஞ்சம் பாஸ்டரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்க சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிட்டேன். யாரும் தயவு செஞ்சு சீரியஸா எடுத்துக்காதீங்க. அதுக்கு முன்னாடி போன வீடியோக்கு 1K வியூஸ் தந்திருந்தீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அக்கா தான். இந்த அக்காவுக்கு பாத்தீங்கன்னா 4 நாளா லூஸ் மோஷன். பல டாக்டர் கிட்ட போய் பார்த்துருக்காங்க, ஆனா எந்த பயனும் இல்ல. அதனால அங்கிருந்து நேரா நம்ம பாஸ்டர் கிட்ட வந்திருக்காங்க. நம்ம பாஸ்டர் அதை எப்படி சரி பண்றாருன்னு நீங்களே பாருங்க. இன்னும் தலைவர் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கா. மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. அடுத்ததா இந்த அக்காக்கு பேய் பிடிச்சிருக்காமா, அதை நம்ம பாஸ்டர் எப்படி ஓட்டுறாருன்னு பாருங்க. அடுத்ததாக காதே கேட்காத ஒரு தாத்தாக்கு நம்ம பாஸ்டர் எப்படி காது கேட்க வைக்கிறாருன்னு நீங்களே பாருங்க. ஒரு காது கேட்காது, கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவழிச்சிருக்கிறாங்க. அந்த தாத்தா முழிக்கிற முழிய பார்த்தாலே தெரியுதுங்க, காசு கொடுத்துதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. 6 லட்சம் செலவழிச்சோம், டாக்டர்ஸ் இனி ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டான். நல்லா இருக்குதா? காது கேக்குதா? நல்லா காது கேட்குது, நல்லா கேட்குது. ஒரு காது கேட்காமல இருந்திருக்கு, இன்னைக்கு கத்தர் காதையும் திறந்து விட்டாரு. என்னடா ஏதோ குழாயில இருந்து தண்ணியை திறந்து விடுற மாதிரி சொல்ற? இது மட்டும் இல்லாம அந்த தாத்தாக்கு மூட்டு வலி வேற இருந்திருக்கு. போற போக்குல நம்ம பாஸ்டர் அதையும் கிளியர் பண்ணி விட்டாரு. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியுமா? வயசு 82 தானே, ஓட போறீங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக்கட்டுவாருங்க. ஓடி வாங்க, ஓடி வாங்க. 82 வயசுக்காரர் ஓடுறத பாருங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு இருக்கு, இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கத்திருக்க இப்ப தலை சுத்து மாதிரி இருக்கா? இல்ல கரெக்டா இல்ல, இப்போ ஒண்ணும் இல்ல. இவ்வளவு ஓடியும் ஒண்ணும் இல்ல பாருங்க. இவங்களை கூட ஒரு விதத்துல மன்னிச்சிடலாம். இவருக்கு இப்ப பண்ண போற ட்ரீட்மெண்ட்டை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இந்த சகோதரனுக்கு இருதயத்துல ஓட்டை. 31st நைட்டு ஃபுல்லாக ஆராதனையெல்லாம் இருந்து அன்றைக்கும் என்னைய டோக்கன் வாங்கி ப்ரேயர் பண்ணோம். ஆனால் எனக்கு நார்மலானதுனால ஏற்றுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு இப்போ மூச்சு எதுவுமே வாங்குறதில்ல, நல்லா நடக்கிறேன். பொய்ன்னு தெரிஞ்சும் எவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறாரு பாருங்களேன். நெக்ஸ்டா இவரை பாருங்களேன். இவருக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதை நம்ம பாஸ்டர் எப்படி ஓட ஓட விரட்டுறாரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க.
என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா? அடுத்தபடியாக இவரை பாருங்களேன். காமிச்சப்போ 2 கிட்னியும் அழுகி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் ஒரு மேடம் சொன்னாங்க இங்கே போங்க அப்படின்னு. நாங்கள் அங்கே வந்தோம் போன மாதம். வந்துட்டு போன பிறகு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல 2 கிட்னியும் உங்களுக்கு நல்லா ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு அளவுக்கு புழுவுங்கடா. என்னதான் உருட்டா இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்டா. ஹார்ட்டோட கம்பேர் பண்றப்ப இது லைட்டா கம்மி தான். மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்ல. உங்க உடம்புல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி உடனே கிளியர் பண்ணிடுவாரு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த வீடியோவுக்கு எடிட் பண்றதுக்கு தேடிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோ கிடைச்சது. பார்ட் 2 வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா மேக் பண்றேன். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம என்னத்தையாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. சார் ஒரு கேன ஓகே, ஸ்டே டியூன். பாய். வரண்டா சின்னசாமி. சரிடா.